ஹாய், குட் ஈவினிங். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இன்ஸ்டாகிராம் பக்கமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக வந்தேன். நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, பணங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு காசையும் பார்த்து சேர்த்து வைக்கணும், பணத்துக்காக நம்ம ஓடணும், உழைக்கணும், நம்ம ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசில் ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசில் ரெஸ்ட் எடுக்கணும்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், எஃப்டியில் போடணும், ஒரு வீடாக பை பண்ணணும், இல்லைனா மேபி லேண்டு இல்லைனா கோல்டு, இந்த மாதிரி தானே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறேன். ஆனால் 4 வீக்ஸாக ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தரோட வீடியோ நான் அகைன் பார்த்துட்டே இருக்கேன், திரும்ப பார்த்துட்டே இருக்கேன். மதுரை வீரன் கோச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டர் கோச்சுன்னு மதுரை வீரன் அண்ணா, நீங்கள் யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தவிர பணக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கான பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு பணங்கிறது பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, பணம் நமக்காக வேலை செய்யணும். சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓகே இதெல்லாம் சொல்லிடுவாங்க வாயில், ஆனால் இன்வெஸ்ட் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. நம்ம போய் ஒரு இடத்துல போய் போட்டு அது வேறு நம்ம காலை வாரிடுச்சுன்னா உள்ளே போனமும் போச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு வேளை பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும் போல், 1 lakh 2 lakh இல்லை 10,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் போல். ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் நம்ம உள்ளே போய் என்னத்தை போய் போட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு 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 18 ஏஜ் பீப்புளே அவரோட வீடியோஸ் பார்த்தா அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, பாண்ட்ஸ்னால் என்ன, எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், எங்கேருந்து பாண்ட்ஸ் வாங்கணும், எங்கேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட நாலேஜ்லேருந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 4 வீக்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்களேன், எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோஸுமே இருக்காது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஜென்ரேஷன்லேயே நான் லேக்ஸ் கணக்கில், க்ரோஸ் கணக்கில் என் கண்ணால் பார்க்கணும், என் கையால் ஃபீல் பண்ணணும், எனக்கு அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே முதல்ல ஆசைப்படணும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஓகே, ரிச் டாட் புவர் டாட் புக்கு, அப்புறம் மணி சைக்காலஜி புக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை அவங்க அந்த அண்ணா ரெஃபர் பண்ண போய் நான் அந்த புக்ஸ் எல்லாம் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பணத்தை பணத்துக்காக நம்ம விடக்கூடாது, பணத்தை நம்ம பெருக விடணும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், நீ இன்னைக்கு ₹1 இன்வெஸ்ட் பண்ணனா 30 நாளில் உன்னோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே புரியல. ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் கோடிக்கணக்கில் வருமா? எங்கே இருந்தா யாரடா தருவா? மாதம் 30,000 சம்பளத்துக்கு முக்குறோம். காலிலேருந்து நைட் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலிஸு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு அவன் யார்கிட்டமோ திட்டு வாங்கி ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகி அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எப்படி க்ரோஸுங்கிறாங்க, மில்லியன்ங்கிறாங்க, ட்ரில்லியன்ங்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு 4 வீக்ஸாகவே அவரோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அப்போவே ஒரு 21 இருக்கிறவங்களுக்கு இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 30 above இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், 40 above இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும், என்ன செக் பண்ணணும், ஒரு பாண்ட்ஸ் பை பண்ணுறதுக்கு முன்னாடியோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். பர்சனலாகவே நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் நம்பர் பிடிச்சி அந்த அண்ணா கூட பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவங்க பர்சனலாகவே கூட கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இன் ஃப்யூச்சர் நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ நீங்கள் வீடை வாங்கு, இந்த மாதிரி எஃப்டியில் போடு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 7% இன்ட்ரெஸ்ட் 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்டில் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸே பார்த்திங்கன்னா 10% above தரக்கூடிய எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, 12% தரக்கூடிய எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, 10%க்கு மேலே தரக்கூடிய எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கூடவே இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போகிற ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா
கம்பல்சரி நீங்கள் வந்து எஃப்டியில் கொண்டு போய் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டையும் போடாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபண்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 21 ஏஜில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் கம்பல்சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 21 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 500 1000 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கனாலே உங்களோட ஒரு 30 இல்லை 40 அபோவில் உங்கள் கையில் க்ரோஸ் கணக்கில் இருக்குமா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட வீடியோஸ் போய் பாருங்கள், அவங்க கைட் பண்ணுறத கொஞ்சம் கேளுங்க, என்ன சொல்கிற வராங்கன்னு கொஞ்சம் டைம் எடுத்து வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த அண்ணா மாதிரி தெளிவான வீடியோஸை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஓகே 1 lakh இல்லைன்னா 10,000 அந்த மாதிரி பணம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 500 ஜஸ்ட் ஒரு 500 1000 இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் திரும்ப வந்தது எப்படின்னா இந்த அண்ணாவோட வீடியோஸ் பார்த்து தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி, அப்புறம் பாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ பணத்தை வந்து நமக்காக வேலை செய்ய விடுங்க. ஒரு கோல்டாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா அது தூங்க தான் செய்யும். ஒரு வீடாக பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வாடகையாக ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் தரும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி பாண்ட்ஸு, ஈக்விட்டிஸ்லாம் போட்டிங்கன்னா 10% to 12% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய எவ்வளவோ இருக்குது. ஸோ கம்பல்சரி அதெல்லாம் போய் பாருங்கள், படிங்க. உங்களோட ஃப்யூச்சரில் பிள்ளைங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி கைட் பண்ணுங்கள். அதுவுமே ஒரு செக்யூர்டு தான், ஒரு செக்யூர்டான ஒரு ஃபண்டு தான். அது எந்த வகையிலையும் நம்மளை விட்டு போகாது, அது திரும்பவும் நம்ம கைக்கு தான் வரும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டை நம்பி தான் வந்து எஃப்டி போடுறோம். அதே மாதிரி செபி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பத்திரத்தை அடமானம் வச்சு தான் நம்மக்கிட்டேருந்து ஃபண்டு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து லாஸ் ஆகுதுன்னா அவங்களோட பத்திரத்தை அடகு வச்சுட்டு அவங்களோட பத்திரத்தை விற்றுட்டு நம்ம ஃபண்டை நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க. இது கவர்மெண்ட்டோட வேலை தான். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ சொல்லித்தாங்க. ஃப்யூச்சரில் வந்து மணியை வந்து ஃபிக்ஸ்டாக சேர்த்து வைக்காமல் இந்த மாதிரி பெருக விடுறதுக்கான வழிகளை பிள்ளைங்களுக்கு கற்றுத்தாங்க. உண்மையாகவே அவங்களாச்சும் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே ஆனாங்கன்னா அது ரொம்ப பெருமை இல்லையா? ஸோ நம்மளுமே வந்து டெய்லி தூங்கி எந்திக்கும் போது 1 crore, 2 crore, 5 crore, மில்லியன், ட்ரில்லியன் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம். ஸோ காலையில் எழுந்தோடனே நீங்கள் ஒரு என்ன யோசிக்கிறீங்களோ, என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ட்ரீமாக அதை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அதை வந்து மண்டைக்குள்ளே யோசிங்க. ஸோ என்ன யோசிக்கிறோமோ, எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதான் நடக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா தாட்ஸையும் அழிச்சிட்டு நீங்கள் கடனில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வாழவே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் அமைதியாக உட்காந்து நான் நல்லா வாழ்வேன், நான் வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறேன், நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ பணம் என் கையில் இருக்குது, நான் வந்து பணக்காரர் ஆகிட்டேன், என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை தாட்டை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அடுத்த நாளாக ரன் பண்ணுங்கள். நீங்கள் ரன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு பலன் வந்து கம்பல்சரி கிடைக்கும். பிரபஞ்சம் நம்ம எதை விரும்புகிறோமோ, என்னவோ ஆகிறோன்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, பை.